இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பிளஸ் இதை பத்தி பேசும்போது பல ஆதரவும் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் பிச்சிங் அபவுட் த மோஸ்ட் பாப்புலர் பிச் ஆன் த பிளாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கலே கேவலமான ஆள் அப்படின்னு டிக்ளேர் ஆன ஒருத்தரை பத்தி பல பேர் கேவலமா விதவிதமா பேசும்போது மக்கள் அதை விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க மக்கள் விரும்பி பார்க்கறாங்கிறனால மட்டும் அதை செய்யறதில்ல. ஐ ஃபீல் ஹியர் தேர் இஸ் அ சீக்ரெட் மோட்டிவ். இவங்க பார்வதியை மட்டுமே ஒரு மைக்ரோஸ்கோப்ல வச்சு அவங்க செய்யற தவறுகளை நுண்ணிய லெவல்ல பயங்கரமா ரிவ்யூ கொடுக்கறதும் அது வீக்கெண்ட் எபிசோட்ல நாரக்கிழி கிழிக்கிறதும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பார்வதியை விட 2 புத்தம் புது விஷக்கிருமிகள் உள்ள உருவாயிருக்கு. இதுல ஒரு நபர் பாசிவ் அக்ரெசிவ், அதாவது தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற லெவல்ல இந்த விஷத்தை கலக்குறாங்க. இன்னொருத்தங்க வெளிப்படையாவே செய்யறாங்க. இதையே யாருமே கேட்கறது இல்ல, இதையே யாருமே இதை பத்தி பேசுறது இல்லன்னு எனக்கு புரியல. ஒருவேளை பார்வதியை பயங்கரமா சேனல் அவங்களோட தவறுகளை மட்டும் சுட்டி காட்டுறதுக்கும் விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல அந்த பொண்ணை மட்டும் வந்து அந்த பொண்ணு செய்யறதுலாம் தவறு இல்ல, கேட்கிற கேள்விகள் தவறு அப்படின்னு நான் சொல்லல. பட் வேற டாக்ஸிக்கான நிறைய விஷயங்கள் உள்ள சில பேர் செஞ்சுட்டு வராங்க. இதையே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு மட்டும் தான் சந்தேகம் வருதான்னு எனக்கு உங்களுக்கு கேட்கணும். இரண்டாவது, இவங்க செய்யறதெல்லாம் மறைக்கிறதுக்கும் மக்கள் மறக்கிறதுக்கும் கூட பார்வதியை டார்கெட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சா இவங்க 2 பேரும் செய்யற தவறுகளை மறந்துட கூட மக்கள் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்யறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப சொன்னதை வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் யாரை பத்தி பேசுறேன். எஸ், பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. தெரியாத ஆட்கள் உள்ள பிக் பாஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் உறவு முறையில பேசுறதே தவறுன்னு சொல்ற விஜய் சேதுபதி, எந்த பிரச்சனை வந்தாலும் என் பொண்டாட்டினா நான் நின்று கேட்பேன், நான் உட்காந்து கேட்பேன், நான் சத்தம் போட்டு கேட்பேன், நான் வந்து ஆட்டிடியூட் காமிச்சு கேட்பேன் அப்படின்னு வராரு பிரஜன். அப்போ பர்சனல் விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இமோஷனோட 2 பேரும் சேர்ந்து விளையாடினா குட் கேம் எப்படி கொடுப்பாங்க? அப்ப தெரியாதவங்க ஒண்ணு சேர்ந்து குரூப்பிசமோட விளையாடினா தவறு. ஆனா வெளியில புருஷன் பொண்டாட்டியா இருந்தவங்க மரியாதையா இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் அனுப்புனவங்க கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து டீல் பேசி ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றதை நீங்க பாக்கலையா? இது ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லைங்க, ஹி இஸ் கோயிங் பியாண்ட் தட். அவர் கிட்டத்தட்ட என் பொண்டாட்டியோட யாரெல்லாம் தவறா பேசுறீங்களோ, இல்லாட்டி அவங்கள பத்தி நெகட்டிவ் கமெண்ட் வைக்கிறீங்களோ, இல்லாட்டி அவங்கள நோக்கி சண்டை போடுறீங்களோ, நீங்க ஒரு எனிமியை மட்டும் சம்பாதிச்சுக்கல, என்னையும் சேர்த்து இன்னொரு எனிமியா வந்து கன்சிடர் பண்ணிட்டு நீங்க என்னோடய சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்றாரு. இது எப்படின்னா சாஃப்ட் த்ரெட்டனிங்கா இருக்கு. நீங்க அவளை பகச்சிக்கவே கூடாது, அவ என்ன தப்பு பண்ணாலும் கேட்க கூடாது. கேட்கற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நீங்க என்னையும் எதுக்குற மாதிரி ஒரு நிலைமையை நான் கொண்டுட்டு வருவேன்னு பிரஜன் காட்டுறாரு. ஒருவேளை சாண்ட்ரா இதுல உடன்படலைன்னா அட்லீஸ்ட் ஷி ஷுட் ரெஜிஸ்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா சேயிங் தட் என்னோட கஷ்டங்களையும் என்னோட ஃபைட்டையும் நான் போட்டுக்கிறேன், ஐ வில் டூ மை ஓன் பேட்டில், நீ உள்ள வராத, இல்லாட்டி என்னோட கேப்பபிலிட்டி வெளியில தெரியாதுன்னு பிரஜன் இது வந்து சாண்ட்ராக்கே நெகட்டிவா போகுதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பிரஜனை வந்து தடுத்துருக்கலாம். பட் ஐ ஃபீல் இங்க தான் சாண்ட்ராவோட தப்பு இருக்கு. ஷீ இஸ் என்ஜாயிங் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். இது முதல்ல அநாகரிகம், பிளஸ் இது அன்ப்ரொஃபஷனலும் கூட. இரண்டாவது, இந்த யுக்தியை யூஸ் பண்ணானா மத்தவங்க யாரும் தன் பொண்டாட்டிய கிட்ட கூட நெருங்க வர முடியாதுங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன், என்ன சொல்றது, ஒரு வால், ஃபயர் வால் மாதிரி இவர் கிரியேட் பண்ணி வைக்கிறதெல்லாம் பச்சை அநியாயம். இந்த அன்பு கேங் ஒன்னா சேர்ந்து குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி ஒருத்தருடைய தவறை வந்து சுட்டி காட்டாம இருந்தாங்க. பட் இவங்க எல்லாம் சேர்ந்து கேப்டன்சியை இவனை தூக்கணும் அவனை தூக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெரிய லெவல்ல ரெஜிஸ்டர் கேமரால ஆகவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு கூடி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அந்த கேப்டன்சி நடக்கும் போதே பெரிய அளவுல ஒரு சூழ்ச்சி வலையெல்லாம் பின்னி நம்ம பார்த்தது கிடையாது. இது பண்ணாமலே விஜய் சேதுபதி சார் இந்த அன்பு கேங்க வந்து பயங்கரமா வந்து கிழிச்சு நார தொங்க கூட விடுறாரு. இந்த வீக்கெண்ட் வரைக்கும் நடக்குது. சபரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணனால தனி அவர் திட்டுறாரு. பட் பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாரை போடணும், கேப்டன்சில யாரை தூக்கணுங்கிற விஷயத்த பார்வோடையும் ரம்யாவோடையும் சேர்ந்து பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம்னு ஏன் பிக் பாஸ் சொல்லல? சரி, விஜய் சேதுபதி ஏன் சொல்லல? ஆம்பளைகளின் இலக்கணம்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற பிரஜன், ஒரு ஆம்பளையா இருந்தா மூஞ்சிக்கு முன்னாடி பேசு அப்படின்னு சொன்ன பிரஜன் கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்றாரு, நீ எல்லாம் இப்படி விழுந்து இருந்தானா நான் வேற லெவல்ல கோவப்பட்டிருப்பேன்னு சொன்னது அப்சல்யூட்லி டபுள் ஸ்டாண்டர்ட். ஒரு உண்மையோட ஆணுடைய இலக்கணம், யாராவது பெண்களுக்கு தவறு இழைக்கும் போது அங்க நின்று அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்காக தவறு செய்யறவங்களை எதிர்த்து நிக்கணும். அப்போ இவர் பொண்டாட்டிக்கு நடந்தா மட்டும்தான் ரத்தம், மித்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இன்ஃபேக்ட் இவரோட குரூப்லயே இருக்காங்க பார்வதி, இவரோட குரூப்ல சேர்த்துக்கிட்டு இந்த குரூப்பிசம் பண்றத பாக்குறோம். அந்த குரூப்பிசம் லெவல்ல கூட திஸ் இஸ் டிஸ்லாயல்டி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதே பார்வதியை வச்சுதான் கேப்டன்சில யார் வரணும், பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் போடணும்னு சொல்லிட்டு ஆள் சேர்த்துக்கிறாங்க. அப்ப மட்டும் பார்வதி தேவை. ஆனா பார்வதியை கீழே தள்ளி சபரி அடிக்கும் போது சாண்ட்ராவோ, திவ்யாவோ, பிரஜனோ வந்து நிக்கவே இல்லையே. அப்ப இவங்க நியாயம் எங்க போச்சு? பார்வதி தன் மேல் தோல்ல கை வச்சதா பட்டுன்னு தட்டி விட்டாரு. அது எல்லாரும் வந்து பெரிய லெவல்ல வந்து பாராட்டினாங்க. இதுக்கு காரணம் பார்வதி எப்பவுமே யார்கிட்டயாவது நெருங்க பழகும் போது ஆண்களுக்கே ஒரு வகையான பயம் வந்துடும். பிகாஸ் அவங்க கமருதீன் கிட்ட எப்படி பேசி நல்லபடியா இருந்துட்டு பின்னாடி போயிட்டு அவனோட கேரக்டரையே அசாசினேட் பண்ற மாதிரி பண்ண பார்த்ததுனால எந்த ஆணுக்குமே இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிற பெண்ணை அவங்களுடைய பவுண்டரிஸ்க்கு உள்ள வந்து அலோவ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஐ கேன் அக்ரி டு தட் பாயிண்ட். பிரஜன் பண்ணது கரெக்ட் தான், என் மேல அப்படி கையை வைக்காது. ஆனா அதை பட்டுன்னு இப்படி கையை தூக்கி பண்ணார் இல்லையா, அது எதுக்கு? ரொம்ப டிராமடைஸ் பண்ண ட்ரை பண்றாரா? அவர் தான் ஒரு சுத்தமான ஆண் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஏன் இதே விஷயத்த இப்பெல்லாம் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரீகமா he should be above 45+ இல்ல, இப்பெல்லாம் அதுவும் அண்ணன் வந்து சொல்லுது. அப்போ இப்படி பட்டுன்னு எடுக்கிறதுக்கும் இப்படி கையை விளக்குறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இல்லையா? இஃப் she is doing something bad, அது தப்புன்னு காட்டுற வகையில கொஞ்சமாவது நாகரீகம் கருதி இப்படி பட்டுன்னு அடிச்சிருக்க கூட கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா?
இது மெயினா எதுக்கு செஞ்சாருன்னு எனக்கு தோணுச்சுன்னா, இவர் வெளியில இருந்து உள்ள வந்தார். மக்களுக்கு பார்வதியை சுத்தமா பிடிக்கல. there is a hatred forming among the society ன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. சோ அந்த ஹேட்ரட்க்கு வந்து ஃபியூவல் பண்ற மாதிரி மக்களுக்கு பிடிக்காதவங்கள திட்டினா மக்களுக்கு பிடிக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு கணக்குல தான் இவர் இந்த லெவலுக்கு பட்டுன்னுலாம் அடிச்சார். சோ அந்த லெவல்ல மக்களுக்கு ஒரு வெறித்தனம் கிரியேட் ஆகும். பார்வதியை யார் எதிர்த்தாலும் மக்கள் அவங்களை ஆதரிப்பாங்கங்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டார். பட் இவ்வளவு பவுண்டரிக்கு டோட்டலா உள்ள அலோவ் பண்ணாத பார்வதியை தான் இப்ப இந்த வாரம் தன்னுடைய குரூப்பின் அங்கத்தினராகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓட்டு போடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெட்டாவையும் கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டாரு. இப்ப இவங்களோட சேர்ந்து தான் ஸ்ட்ராட்டஜியும் பிளான் பண்ணுவாரு. அடுத்தது இந்த வாரத்துல நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல எல்லாரோடைய ஃபோக்கஸும் கனி மேல இருந்தது. சபரியை பிடிச்ச காரணத்துக்காக கனி வந்து இந்த கேள்வி கேட்காம இருந்தது தப்புன்னா, தன்னை நியூட்ரல்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கிற சாண்ட்ரா இதை கேள்வி கேட்காம இருந்ததும் தப்பு தான். அதுவும் இவங்க எனக்கு பயந்துட்டேன் சார், இவங்க வீக்கெண்ட்ல இவங்க ஒரு மூஞ்சி வச்சாங்க பாத்தீங்களா கைஸ், இப்படி கண்ணு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாங்க. யாரு போன வாரத்துல சீக்கிரட் டாஸ்க்ல போலன்னு பிறந்தாங்களே அந்த சாண்ட்ரா தான். இதுல கனி கூட நான் பார்க்கலனாவது வந்து ஒரு டீசென்ட்டா ஒரு போய் சொன்னாங்க. சாண்ட்ரா சொன்ன விஷயம் என்னன்னா, நான் பயந்துட்டேன் சார், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பத்தாததைக்கு நான் இப்பதான் வந்திருக்கேன், நான் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ், கேப்டன்சி டாஸ்க்ல இந்த மாதிரி தவறா செஞ்சானா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம், அது வழக்கம் தான் நான் நினைச்சிட்டேன்னு சொல்றதும், மாட்டிக்கிட்ட உடனே இவன் தவறான டெசிஷன் எடுத்தாங்க, மத்த வெளியில இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஏன் அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண விட்டாங்க, கனி வந்து டெசிஷன் எடுக்கிறத இவங்க ஏன் கேள்வி கேட்காம இருந்தாங்கிற கேள்வியை கேட்டா, நான் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ், எனக்கு இதெல்லாம் புது ரூல்ஸா இருந்தது, எனக்கு இன்னும் சீசன் ஆகல, அதுக்கு மேல கேள்வி கேட்டதுக்கு டிஃபென்ஸ்ல வச்சு இவங்க பாயிண்ட் நான் பயந்துட்டேன், இதெல்லாம் பார்த்தா பச்சை பொய்யா தான் இருந்தது. அதுலயும் வந்து விஜய் சேதுபதி சார் பேசிட்டு போயிட்டாரு. அதுல அது கனி வந்து கேக்குறாங்க, நான் இல்லைன்னா என்ன நீங்க வந்து பண்ணிருக்க வேண்டியது, கனிக்கிட்டே இந்த ஆக்டிங் போடுறாங்க, ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, இன்ஃபேக்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் திவாகரோட ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கவனம் பண்ணி சொல்லுவாரு, எம்மா இது உலகமாக நடிப்புடா சாமி, அந்த மாதிரி தாங்க இருந்தது. இதுக்கும் மேல பிரஜன் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட பேசாத, என் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடாதான்னு சொல்லிட்டு இந்த கேமை கேவலமான லெவல்ல வந்து இவர் நிறுத்த ட்ரை பண்ணானா, ஐ திங்க் ஹி ஷுட் பி கிவன் வார்னிங். டாஸ்க் வைக்கும் போது கிறுக்குத்தனமா ஏதாவது செய்யறது தப்புனா, என் பொண்டாட்டியை கேள்வி கேட்காத, என் பொண்டாட்டி இது செய்யாத, என் பொண்டாட்டி அது செய்யாதுன்னு இவருக்கு சொல்றதுக்கு எந்த வந்து ரைட்ஸுமே கிடையாது. பிகாஸ் இவர் வந்து பிக் பாஸ்குள்ள வரும்போது ரெண்டு பேரும் உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ண வரல, they both have come as individual contestants. இங்க வந்து புருஷன் பொண்டாட்டி உரிமைகளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது ஆக்சுவலி it is unethical to the game. இது அகைன் இட்ஸ் பேட்டர்ன் ஃபார் விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் போன வாட்டையும் சாச்சனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு அது பண்ண தவறுகள் எல்லாம் முத்தி போற வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்ல கேட்காம போய் அதோட பேட் கேரக்டர்ஸும் அதோட பேட் பேட்டர்ன்ஸும் பயங்கரமா ஸ்கை ராக்கெட்டிங் லெவல்ல அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகி மக்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி போற லெவலில் தான் சாச்சனாவை கடைசியில லெஃப்ட் ரைட் சென்டர்னு கொடுத்துருப்பாரு. ஐ ஃபீல் அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்து உஷாராகிட்டு நம்ம வழியா ஒருத்தர் வந்து உள்ள போறாருன்னு மக்களுக்கே தெரிஞ்சு போறாங்க. ஏன்னா அந்த மகாராஜா படத்துல நடிச்சதுனால அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்துருப்பேன்னு கூட அவர் சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது பிரஜன் ரொம்ப க்ளோஸ், அந்த தாட் ப்ராசஸ்ல ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டா இவங்க எல்லாம் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு இவருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே இது வந்து அலர்ட் மாதிரி இவர் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்ஷாலிட்டி காட்டுறாங்கிற மக்கள் வந்து சொல்லிடக்கூடாதுன்னு இவர் வந்து முன்னாடியே முன்யோசனையிலேயே இது வந்து நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வார்னிங் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். இல்லாட்டி சாச்சனாக்கு நடந்ததே தான் பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து கடுமையை கொஞ்சம் கம்மியா காட்டுறாரு, பார்ஷாலிட்டி பண்றாருங்கிற கடும் பழிய வாங்குவாருன்னு கூட எனக்கு தோணுது சில இடங்கள்ல. பெரிய விஷயத்தை விட்ட கேப்டன்சி டாஸ்க்ல சபரி வந்து ஒரு தவறு செஞ்சுட்டானா, அதை வந்து கேர்ள்ஸை வந்து காப்பாத்துறாங்களாம். அடுத்த தடவை கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ணாம வைக்க திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு சபரியோடைய அந்த கட்டையை புடுங்கிட்டு திவ்யா கிட்டையும் பார்வதி கிட்டையும் திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கேர்ள்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாலோ, நீங்க ஒரு ஃபெமினிஸ்டா இருந்தாலோ சுபிக்ஷாவை நீங்க சப்போர்ட்லாம் பண்ணிருக்கணும். சுபிக்ஷாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்துக்குமே டார்கெட் பண்றாங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்னு சுபிக்ஷாக்கு தெரியாது. அந்த தருவாயில சொல்றாங்க இவங்க வந்து அநாகரிகமா வந்து ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு முன்னாடி அது சீக்ரெட் டாஸ்கா இருந்தாலும் ஹச்சுன்னு துப்புனது தப்பு தான். அவங்க எதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா, அது சாப்பிடாம போயிட்டானா குக்கிங் டீம் வந்து அடி வாங்கும், அதுதான் அவங்களோட பர்பஸ் அப்படின்னே எடுத்துப்போமே. இருந்தாலும் ஒருத்தங்களோட பிளேட் மேல ஹச்சுன்னு துப்புறது அநாகரிகம் தானே. அவங்க எச்சி மஞ்சரி பிளேட் மேலே மட்டும் இல்ல மஞ்சரி மூஞ்சி மேலே தானே விழுந்திருக்கும். அப்போ ஒருத்தர் மூஞ்சி மேல எச்சி தெரிக்கிறது நாகரிகமா? இதை தான் கேட்டிருப்பாங்க சுபிக்ஷா. அப்ப நான் ஹோட்டல் டாஸ்க்ல இல்லைன்னா இது வேற மாதிரி நான் இதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? இப்போ எஃப்ஜிங்கிறவர் வியானாவை வந்து நீ போட்டிருக்க ட்ரெஸ் ஸ்ட்ரிக்ட் கிளப் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. பார்வதிங்கிறவங்க ஆபாச குறியீடு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா மேல ஒரு பழி சுமத்துறாங்க. அந்த ஆக்வசிஷன் அப்சல்யூட்லி ஒரு பொய்யா இருந்தாலும் வியனா சொல்றாங்க வினோத் வந்து ஒரு தவறான ஒரு பாடலை வந்து பாடிட்டாருன்ட்டு. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா சுபிக்ஷா அந்த டாஸ்க்ல நானா இருந்தா வேற விதமா இதை கேட்டிருப்பேன் அப்படிங்கிற விஷயம், நான் வேற விதமா அதை கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு இவங்களே அவங்களோட ஆட்டிடியூடா இது என்னமோ அவங்க வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு காயின் பண்ணி மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளாங்க. சுபிக்ஷாவை எனக்கு பிடிக்கலன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு கூட அவங்களுடைய அந்த கட்டையை உருவி இருந்தா மக்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம்னு தோணியிருக்கும். இதுல அவங்க பர்பஸ் என்னன்னா சுபிக்ஷாவை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். அதாவது நான் வேற மாதிரி செஞ்சிருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து வைலண்டா பண்ணாங்க. இது ரொம்ப வைலன்ஸா இவங்க தேவைப்படுற போதெல்லாம் பயங்கரமா வீரமா நடந்துக்கிறது, பார்வதி மாதிரி ஒரு மாதிரி சீன் காட்டுறது, பொலப்பொலன்னு பொழப்பாங்களாம் சீக்ரெட் டாஸ்க்ல. ஆனா பார்வதியை வந்து சபரி ஹேண்டில் பண்றதை பார்த்தா பயந்துருவாங்களாம். சுபிக்ஷா வந்து நான் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன்னு சொன்னதை பார்த்தோன்னா பயந்துருவாங்களாம். இந்த பயந்த பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக இந்த புருஷன் வந்து பொண்டாட்டிக்காக கேள்வி கேட்கிறாராம் சுபிக்ஷா கிட்ட. இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஃபெமினிஸ்ட்னு வேற தனியை காமிச்சு கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் வேற பேசினாங்க. வா பிபியை காப்பாத்துறதுக்காக வந்துட்டாங்கடா பிக் பாஸோட வைல்ட் கண்டஸ்டன்ஸ்னு சொல்லி இவங்களுக்கு விசில் அடிச்சு சில்லறையெல்லாம் செதற விட்டேன்.
என்ன கேட்டால் அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரி அவுட்டு, ஏற்கனவே வந்து ஒழுங்காக செய்யலை. எஃப்ஜே அன்னைக்கு தான் அவர் வந்து கேவலமாக தூங்குறாருங்கிற விஷயத்த எல்லாரும் வந்து நிரூபித்ததுக்கு அப்புறமும் கூட அதை ஒத்துக்காம கடைசியில் பிக் பாஸ் வந்து ஒருத்தரை நிற்க வச்சு பனிஷ்மெண்ட் சில்ட்ரன் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணி அவரை செஞ்சிருக்காரு. அந்த ஆட்டிடியூட் கேவலமாக இருக்குது. மற்ற மனுஷங்களை மதித்து பேசுகிற கூட தெரியாத எஃப்ஜே இருக்காரு அந்த கேப்டன்சியில். வினோத் வந்து பயங்கரமான ஒரு காமெடி பண்ணுற ஒரு கேரக்டர் தான் எல்லாம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை ப்ராப்ளம்னு கொண்டுட்டு போய் காமிச்சானா அதை வந்து ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க கூட தெரியாத ஒரு ஆள் தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க 4 பேரையும் சுபிக்ஷா தான் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்காவது ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அந்த பிபி ஹவுஸே நல்லா வச்சிருப்பாங்கங்கிற ஒரு எண்ணமே சுபிக்ஷா கிட்ட தான் தோணும். ஒழுங்காக பிபி ஹவுஸை நடத்திருப்பாங்கன்னு தோன்ற இடத்துல சுபிக்ஷா வரக்கூடாது அப்படின்னு இவங்க ஸ்டாண்ட் எடுத்ததே பயங்கர பர்சனல் லெவல் ஆஃப் கிரட்ஜை கொண்டுட்டு போய் அந்த பொண்ணு மேலே காட்டுறதும் ஒரு வேலை அப்படியா இருக்கலாம். இல்லாட்டி இது எதுவும் வேலைக்கு ஆகாது, இது வெறும்னா வந்து மீனவ பெண்ணு மட்டும் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை காமிச்சிக்குது. ஷீ இஸ் நாட் ஃப்ரம் மீடியா ஃபீல்ட், அதனால உங்களுக்கு சப்போர்ட் பெருசாக இருக்காது. அதனால இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸுங்களெல்லாம் முதல்ல தூக்கி போடலாங்கிற இவங்களோட மென்டாலிட்டியில் நினச்சி அதனால இவங்களை வந்து வெளியில் தூக்கி போடணுங்கிறதுக்கான பிளானாக இது பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா கேப்டன்சியில் ஆயிட்டானா அடுத்த வாரம் நாமினேஷன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ஸ்கெட்சுக்காக தான் சுபிக்ஷாவை ஃபர்ஸ்ட் வெளியில் தூக்கி போட்டாங்க இவங்க. என்னை கேட்டிருந்தா அந்த 4 பேரில் ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அப்படி நின்றுச்சு. ப்ளஸ் அது ஒரு சாஞ்சிக்கிட்டே வேறு பிடிச்சிக்கிட்டு நின்றுச்சு. என்னை கேட்டால் அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணியிருக்குமே தவிர அந்த கேப்டன்சி டாஸ்கே பார்க்கறதுக்கு ரொம்ப வைல்டாகவும் ரொம்ப எச்சத்தனமாகவும் இருந்தது. பிகாஸ் there was no sense of motivation or appreciation among the other contestants. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், என்னோட கருத்துக்கள் உங்களுக்கும் தோணுச்சா, இல்லாட்டி உங்களுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. So till I meet you in the next video, it's bye from Swami Mami guys. Bye.